ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நாளை காலை 11:30 மணிக்கு நம்முடைய சிட்டி B2B சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனல்ல விடுதலை ஜெபம் நடக்கும். நீங்களும் உங்க குடும்பமும் இணைந்து கொள்ளுங்க. ஆமென். ஆமா, எப்பொழுதும் கேட்கிற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. Now let's go to the word of God. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேச போற ஒரு முக்கியமான வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒருவேளை கண்ணீரோடு கூட நீங்க இணைந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 84 அதிகாரம் 6வது வசனம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். இன்னைக்கு நீங்க அழுகையின் பள்ளத்தாக்குல ஒரு நடக்கிற ஒரு சூழ்நிலையில என்னோடு இணைந்திருக்கலாம். யார்கிட்ட என்னால சொல்ல முடியல சிஸ்டர் அப்படின்ற ஒரு வேதனையோட இருக்கலாம். இந்த கண்ணீரை நான் யார்கிட்ட போய் நான் ஷேர் பண்ணுவேன்? கவலைப்படாதீங்க சகோதரியே, கவலைப்படாதீங்க சகோதரனே. நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைய யாரும் பார்க்காட்டியும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கிருபையுள்ள தேவன், அவர் நல்லவர், வல்லவர். அவர் நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைய அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்க நடக்கும் போது கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை என்ன பண்ணுமா, அதை கடந்து வருவதற்கு, அதை உருவ நடந்து வெளியே வருவதற்கு அவர் உதவி செய்கிறவராய் வருகிறார். ஆமென். சொல்லுங்க, ஏசப்பா என் கண்ணீரை தொடச்சிருங்கப்பா. ஆமாங்க, மார்த்தாள் மரியாள் லாசருவுக்காக அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் 4 நாள் கழித்து வந்தாலும் மாஸ்டர் அவங்க அழுகிறதையும் தன் சகோதரன் போய்விட்டானே என்று வருத்தப்படுகிறத பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த மார்த்தாள் மரியாளுக்காக கர்த்தர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்காக மனிதர்கள் அழுகாம இருக்கலாம். உங்க நிலைமையை பார்த்து உங்களை பழிக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். நல்லா வேணும் அப்படி சொல்ற ஒரு நிலைமையில கூட நீங்க இருக்கலாங்க. ஆனா நீங்க கண்ணீர் வடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக அவரும் கண்ணீர் வடிக்கிறார். கர்த்தர் கண்ணீர் வடிச்சிட்டார்னா அந்த சூழ்நிலை மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இயேசு கண்ணீர் விட்டார் என்ற வசனத்துக்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு அவர் நேரா போன இடம் எங்கன்னா லாசருவை வைத்திருந்த கல்லறையின் இடத்துல போய் சொல்லறாரு, அந்த கல்லை புரட்டி போடுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில காணப்படுகிற கற்களை கர்த்தர் புரட்டி போடும்படியாக இந்த நாளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அந்த கற்களை புரட்டி மரித்த காரியங்களை வெளியே கொண்டு வரும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை எங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார். இந்த அழுகையின் பள்ளத்தாக்குல நடக்கும் பொழுது இங்க கோராகின் புத்திரர்ல சில பேர் பாஸ்டர், இந்த கோராகின் புத்திரர் எப்படி ஜெபித்தார்கள் என்று நான் காண்பிக்க போறேன். ஒருவேளை கண்ணீரின் சூழ்நிலையில எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியலன்ற ஒரு நிலைமை இருக்கலாம். நிறைய பேர் சொல்வீங்க, ஜெபத்துல போய் உட்கார்ந்தா கண்ணீர் தான் வருது சிஸ்டர். அதுவே ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிரேயர். உங்க கண்ணீரே மிகப்பெரிய ஒரு ஜெபம் தான். அதன் மத்தியில என்ன வார்த்தை உபயோகப்படுத்தலாம் என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். சங்கீதம் 84 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். 8வது வசனம் எப்படி அவங்க பேசினாங்களாம் பாஸ்டர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். இந்த புஸ்தகத்தை இந்த புக் அதாவது லெட்டரை எழுதும் போது யார் எழுதுறாங்கன்னு போட்டிருக்குன்னா இன்ட்ரோடக்ஷன்ல கோராகின் புத்திரர். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், என்னாகமம் 16 அதிகாரத்துல கோராகின் புத்திரர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு விரோதமா எழும்பினபடியினால் அவங்க குடும்பங்கள்ல பாதி பேர் அழிக்கப்பட்டாங்க பாஸ்டர். அதுல குறைவான ஜனங்கள், மிஞ்சின ஜனங்க மாத்திரம்தான் பாதுகாக்கப்பட்டாங்க. சோ இவங்க ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய அழிவை ஃபேஸ் பண்ணிருக்கிற அந்த சூழ்நிலையில இவங்க ஆண்டவரை பார்த்து எப்படி சொல்றாங்கன்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேளும். இன்னைக்கு நீங்க கூட உங்க சூழ்நிலையில ஒரு அழிவை சந்திச்சிருக்கலாம், பெரிய ஒரு கோபாக்கினைக்கு நீங்க ஆளாயிருக்கலாம். உங்க பாவங்கள் நிமித்தமாக உங்க சுற்றி இருக்கிற நன்மைகளை நீங்களே இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். நீங்க அப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, எந்த கோராகுடைய புத்திரரை பூமி தன் வாயை பிளந்து விழுங்கினதோ அதே கோராகின் புத்திரர் தாவீதின் நாட்கள்ல அவங்க பணிவிடை செய்கிறவர்களாக, தேவாலய பணிவிடை செய்கிறவர்களாக கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நீங்க கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, அப்பா என் விண்ணப்பத்தை கேளும் என்று சொல்லி இந்த வரியை உபயோகப்படுத்த
உபயோகப்படுத்துங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்று உபயோகப்படுத்தினீங்கன்னா அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கைய உங்களுக்காக யுத்தம் பண்ணி கர்த்தர் நன்மைக்கு நேராக திசை திருப்பி விடுவார். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. திரும்ப சொல்லுங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. முடிஞ்சா நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. The Lord of hosts. The Lord of hosts. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. விண்ணப்பத்தை கேட்க ஆரம்பிப்பார். இரண்டாவதாக, அழுகையின் பள்ளத்தாக்குல நடக்கும் பொழுது அவர்கள் உபயோகப்படுத்தின ஜெப வார்த்தை என்னன்னா, வாசிக்கிற 8வது வசனம், சங்கீதம் 84:8, யாக்கோபின் தேவனே எங்களுக்கு செவி கொடு. ஏன் யாக்கோபின் தேவனை அழைத்தாங்க? ஆபிரகாமின் தேவனை கூப்பிட்டுருக்கலாம், எலியாவின் தேவனை கூப்பிட்டுருக்கலாம், ஏன் அவங்க நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜாவாகிய தாவீதுடைய தேவனை கூப்பிட்டுருக்கலாம். ஆனா ஏன் யாக்கோபின் தேவன் என்று இந்த புத்திரர்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னா, யாக்கோபு பாருங்க பாஸ்டர், அந்த குடும்பத்தார் மத்தியில அவர் ஒதுக்கப்பட்டவராக, துரத்தப்பட்டவராக. ஃபர்ஸ்ட் ஏமாற்றம் எங்கன்னா, ஏசா தன்னை துரத்தி அடிச்சிட்டார். பார்த்தா கொலை பண்ணிடுவாரு, அந்த மாதிரி ஒரு நிலைமை. சரி, அங்கதான் இப்படி ஒரு நிலைமைன்னு லாபான் கிட்ட அந்த ஆரான் தேசத்துக்கு போனா, அங்க போனா லாபான் முதல் தடவையாக அவர் ஏமாத்துறாரு. எப்படி ஏமாத்துறாருன்னா, ராகேல விரும்பின யாக்கோபுக்கு லேயாள கொடுத்துட்டார். சரி, அந்த ஏமாற்றம் தான் வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு போறாரு. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு வேதம் சொல்லுகிறது, 10 முறை இந்த யாக்கோபுடைய லாபத்தை லாபான் ஏமாத்துறாரு. அதுக்கு பிற்பாடு லாபான் சேலஞ்ச் பண்றாரு, இந்த கலப்பு நிறமுள்ள ஆடுகள் உன்னோடதாகவும் இந்த சாதாரண நிறமுள்ள ஆடு என்னோடதாகவும் சேலஞ்ச் பண்றாரு. அதுலயே யாக்கோபு கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரு. அங்கிருந்து துரத்தப்பட்டவராக அவர் கிளம்பி வரும் பொழுது அவர் இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி பார்த்தார். அதனால தாங்க ஒவ்வொரு போராட்டத்திலையும் யாக்கோபு ஜெயிச்சார். எத்தனை போராட்டம் வந்தாலும், யார் விரோதமா எழும்பினாலும், நம்பினோர் கைவிட்டாரும், நம்பினோர் விட்டு பிரிந்து போனாலும், யாக்கோபு ஒருவரை மாத்திரம் நம்பினாரு. நான் நோக்கி பார்க்கிற என் கர்த்தர் நல்லவர், என்னை விடுதலையாக்க வல்லவர் என்பதை யாக்கோபு விசுவாசித்தபடியினால் தான் தலைமுறையாய் ஜெபத்துல என்ன வார்த்தை உபயோகப்படுத்துறாங்கன்னா, யாக்கோபின் தேவனே எனக்கு செவி கொடு. இன்னைக்கு நீங்க கூட அழுகையின் பள்ளத்தாக்குல நிக்கிறீங்க அப்படின்னா, யாக்கோபை சிந்திச்சு பாருங்க. கரடு முரடான சூழ்நிலையில யாக்கோபுக்கு கரம் கொடுத்து உதவின தேவன் உங்களுக்கும் கரம் கொடுத்து உதவ கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்கள் லாபங்களை ஏமாற்ற கர்த்தர் விடமாட்டார். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை உங்களுக்கு வராமல் கர்த்தர் தடுத்து நிறுத்த மாட்டார். உங்களுக்காக யுத்தம் பண்ணி கர்த்தர் கிரியை செய்து கிருபையாய் உங்களுக்கு வர வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா, யாக்கோபின் தேவனே, யாக்கோபின் தேவனே, the Lord of Jacob, the Lord of Jacob, யாக்கோபின் தேவனே, யாக்கோபின் தேவனே. அழுகையின் பள்ளத்தாக்குல இரண்டாவதாக இப்படி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி அவர்கள் ஜெபித்தார்கள். மூன்றாவது, அழுகையின் பள்ளத்தாக்குல நடக்கும் பொழுது பாஸ்டர் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, 9வது வசனம், சங்கீதம் 84:9, எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். அவங்க யூஸ் பண்ற வேர்டு பாத்தீங்களா, தாம் பிரச்சனைய பேசல பாஸ்டர், பிரச்சனையை தீர்க்கிறவரை பத்தி அங்க புகழ்ந்து பேசுறாங்க. இன்னைக்கு நீங்க கூட உங்க பிரச்சனைக்கு மத்தியில, இப்படி ஒரு பிரச்சனை நான் போய்கொண்டு இருக்கனே, ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்றதை நிறுத்திட்டு, கர்த்தாவே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன்ப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீர்னு பிரச்சனையை தீர்க்கிறவருடைய நாமத்தை உயர்த்தி நீங்க பேச பேச என்ன நடக்கும் தெரியுமாங்க? இந்த புத்திரர் என் கேடகம்னு சொல்றாங்க. கேடகம் சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? 84ஆம் அதிகாரம் 11வது வசனம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். இப்படி சொன்ன உடனே அடுத்த லைன்ல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். நீங்க நீரே என் கேடகம், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிற அரண், எனக்கு எல்லாம் நீங்க தாப்பான்னு சொல்லி நீங்க ஜெபிக்க கத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்த லைனை வேதம் சொல்லுகிறது, அவர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். புதிய உடன்படிக்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்திட்டார்னா அவருக்கு மகிமை உண்டாகுதான். உங்க மேல அவர் கிருபையை கொட்ட ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருக்கு மகிமை உண்டாகுதான். இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் நீரே என் கேடகம், என் கோட்டை, என் துருகம்னு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவார். எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தாவே நீரே என் கேடகம், நீரே என்னுடைய கேடகம், நீரே என் கோட்டை, நீரே என் கோட்டை, நீரே என் துருகம், நீரே என்னுடைய துருகம், நீரே நான் நம்பி இருக்கிற தெய்வம். அப்பா, நீரே நான் நம்பி இருக்கிற தெய்வம். தாவீதுடைய சீக்கிரட்டே இதுதான் பாஸ்டர். கொகையில போய் உட்கார்ந்தாலும் சொல்றாரு, நீரே என் கோட்டை, அரண்மனை
நாற்காலியில உட்கார்ந்தாலும் சொல்றாரு நீரே என் கோட்டை. அப்சலோம் பின்னாடி தொடர்ந்து வந்து அழிக்கும் போதும் சொல்றாரு நீரே என் அரண். சவுல் பின்னாடி வந்து இவரை கொலை பண்ணணும்னு வரும்போதும் சொல்றாரு நீரே நான் நம்பி இருக்கிற தெய்வம். இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்க பிரச்சனையின் மத்தியில அவரை பார்த்து சொல்லுங்க, நீரே என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிற தெய்வம். ஆமென். சரி, நீங்க கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா, அப்பா நான் உம்மை நம்பி இருக்கிறேன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? 12வது வசனத்தை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ராசி இல்லாதவங்க சொல்லுகிற மனிதர்களுக்கு முன்பாக உங்களை பாக்கியவான்களாய் மாற்றி விடுவார். கர்த்தர் நீங்க இருந்தா ஒண்ணும் நடக்காது, லாய்க்கு நடக்காது, அது என்ன பாஸ்டர் சொல்லுவாங்க அந்த வேர்டு, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றவங்க மத்தியில கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அதனாலங்க உங்க பிரச்சனையின் மத்தியில அழுகையின் பள்ளத்தாக்குக்கு நடுவுல அவரை பார்த்து சொல்லுங்க, நீரே என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிற என்னுடைய கேடகமும், நான் நம்பி இருக்கிற தெய்வம் நீங்க தான்ப்பான்னு சொல்ல ஆரம்பிங்க. இன்னொரு முறை கூட சொல்லலாமா? என் கோட்டையே, என் துருகமே, நான் நம்பி இருக்கிற தெய்வமே, நம்பி இருக்கிற தெய்வமே. ஆமென். அடுத்ததாக அழுகையின் பள்ளத்தாக்குல நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கோராகின் புத்திரர்கள் இவர்கள் உபயோகப்படுத்தின வார்த்தை 10வது வசனம், சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுகிறேன். அந்த நாட்கள்ல என்ன நடந்துச்சுன்னா பாஸ்டர், தேவாலயம் அங்க கட்டப்படல, இனிதான் கட்டப்பட போகுது. இந்த கோராகின் புத்திரர் பாருங்க சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய ஆலயம் கட்டப்படுவதாக, உம்முடைய ஆலயத்துல வாசமா இருக்கிறது தான்ப்பா எனக்கு நல்லது, உம்முடைய ஆலயத்துல காத்திருப்பது தான் எனக்கு நல்லது சொல்றாங்க. இந்த ஆகாமிய கூடாரம்னா என்னன்னா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த நாட்கள்ல கோராரின் புத்திரர் வந்து அதிகமாக அழைக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய் பேசினார்களாம். அவர்களுடைய கூடாரத்தை தான் ஆகாமிய கூடாரம் என்று சொல்லுகிறாங்க. பாத்தீங்களாங்க, உலகத்தாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதை காட்டிலும் கர்த்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது என்று அன்னைக்கு ஜெபித்தார்கள். இன்னைக்கு நீங்களும் உங்க ஜெபத்துல இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தாரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை காட்டிலும் உங்களுடைய பிரசன்னத்துல இருக்கிறது எவ்வளவு மேலானதையான்னு சொல்லி நீங்க பாடலோடு கூட நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்க அழுகையின் பள்ளத்தாக்குல உங்களை ஊடுருவி நடக்க செய்து கர்த்தர் அதை மிதித்து எழும்ப செய்வார். ஆமென். கண்ணீர் வடிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார், மகனே இந்த ஜெப வார்த்தைகளை வைத்து நீ ஜெபிக்க ஆரம்பி, நிச்சயமாக உன் அழுகையின் பள்ளத்தாக்கு மாற்றப்படும். எப்படி மாற்றப்படும் நான் பாஸ்டர் திரும்ப நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 6வது வசனம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். எல்லாரும் நினைப்பாங்க அழுமூஞ்சி அழுதுட்டே இருக்கிறாங்க, இது ஒரு சேட் பாக்ஸ் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் அதை என்ன தெரியுமாங்க பண்ணுவாரு? உங்க வாழ்க்கைக்கு உங்க கண்ணீரை நீரூற்றாய் மாற்றி விடுவார். அநேகருக்கு தண்ணீர் கொடுக்கிற ஜீவ தண்ணீராக கர்த்தர் மாற்றி விடுவார். இந்த செய்தியை நீங்க திரும்ப போட்டு கேளுங்க. அழுகையின் பள்ளத்தாக்குல நடந்து கொண்டு இருந்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தாவே கூப்பிடுங்க, யாக்கோபின் தேவனேன்னு கூப்பிடுங்க, என் கேடகமே, என் துருகமே, என் அரணே, என் கோட்டையேன்னு கூப்பிடுங்க. நீங்க அழுகையின் பள்ளத்தாக்குல இருந்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தாரோடு டைம் ஸ்பெண்ட் பண்றதை பார்க்கிலும் உம்மோடு இருப்பது எவ்வளவு மேலானதையான நீங்க சொல்ல ஆரம்பித்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக கண்ணீரை நீரூற்றாய் மாற்றுவார். அடுத்த லைன்ல வேதம் சொல்லுது பாஸ்டர், மழையும் குளங்களை நிரப்புவார். கண்ணீரை கர்த்தர் எப்படியா மாத்துவார்னா அநேகருக்கு ஜீவ தண்ணீராய் மாத்துறாரு. அடுத்த லைன் சொல்லுது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே வாசம் பண்ணுவார்கள். உங்க பலவீனத்திலிருந்து கர்த்தர் அதை பலனாய் மாற்றுவார். உங்களுடைய சோர்வுகளை கர்த்தர் சத்துவங்களாய் மாற்றுவார். நீங்க உடைக்கப்பட்ட நேரங்கள்ல கர்த்தர் அதை உங்களை பலப்படுத்துகிற கட்டங்களாய் கர்த்தர் மாற்றுவார். சோ இன்னைக்கு நான் சொல்றேங்க, அழுகையின் பள்ளத்தாக்குல நடந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்க கண்ணீரை துடைக்க இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக உங்க வீட்டுக்குள்ளாக கடந்து வருகிறார். இன்றைக்கு உங்க கண்ணீரை கர்த்தர் துடைத்து லாசருவை வெளியே கொண்டு வந்தது போல உங்களையும் இந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே கொண்டு வந்து சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, யூஸ்லெஸ் டு யூஸ்ஃபுல், யூஸ்லெஸ் டு யூஸ்ஃபுல். நீங்க கண்ணீரோட ஆண்டோட சமூகத்துல உட்காரும் போது உபயோகமற்ற உங்களை உபயோகம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் என்னுடைய கோட்டை, நீர் என்னுடைய கேடகம்,
ஆவியானவரே நீங்க தான் எங்களுக்கு பலன், நீங்க தான் எங்களுக்கு துணை. ஆமாப்பா ஆண்டவரே, நாங்க எவ்வளவோ கண்ணீர்ல இருக்கலாம், எவ்வளவோ பாடுகள் இருக்கலாம், ஆனா எங்க நம்பிக்கையெல்லாம் நீங்க தான். நான் என் கரத்தை நம்பல, நான் என் வியாபாரத்தை நம்பல, எனக்கு அவங்க பணம் கொடுப்பாங்க இவங்க பணம் கொடுப்பாங்கன்னு மனிதர்களை நம்பி ஏமாற்றதான் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. மனிதர்களை நம்பின பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நாங்க உண்மையே நம்புகிறோம். உண்மையே நம்புகிறவர்களுக்கு ஆண்டவரே அவர்களை நீ பாக்கியவானாய் மாற்றுகிறீர். இந்த கோராரின் சந்ததி தேவனால் அடிக்கப்பட்டவர்கள், தேவனால் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாவம் செய்த சந்ததி ஆகிலும் அவர்கள் மனதிறங்குங்கப்பான்னு கேட்கும் பொழுது யாக்கோபுக்கு செய்தது போல அதே போல இந்த கோரார் சந்ததிக்கு செஞ்சீங்களே, அதே போல யாரெல்லாம் என்னோட கூட நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தவறு செஞ்சிட்டேன் ஆண்டவரேன்னு கதறாங்களோ ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்துல நீ இரக்கம் பாராட்டுங்க. show the mercy to them அப்பா. ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுங்கப்பா. இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இன்றைக்கு ஒரு அற்புதம் உண்டாகட்டும். என் ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேல அபிஷேகம் இறங்கட்டும், அவங்க இருதயங்களுக்குள்ளாக ஒரு ஆறுதல் இறங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், காரியங்கள் மாறட்டும், நுகங்கள் உடையட்டும். ஆண்டவரே ஒரு மன நிம்மதி விசுவாசத்தின் ஆவி ஜனங்களுக்குள்ளாக இறக்கப்படுவதாக என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, யூஸ்லெஸ் டு யூஸ்ஃபுல்லா கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஆமென். நாளை காலை 11:30 மணிக்கு நம்மளுடைய கோயம்புத்தூர்ல சுங்கம் பகுதியில் உள்ள நம்முடைய B2B சிட்டி ஃபேமிலியில விடுதலை ஜெபம் நடக்க இருக்கிறது. B2B சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் நம்மளுடைய சர்ச்சோடைய சேனல் தான். ஜாயின் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். Amen. You are blessed. You are blessed. Bye bye.